வெல்கம் டு கல்பனா அம்மாபதி சேனல். இன்னைக்கு நைட் என்ன டின்னர் பாத்தீங்கன்னா மஷ்ரூம் மிளகு போட்ட தொக்கு. இது சிக்கன் தொக்கு இல்லைங்க, மஷ்ரூம் தொக்கு. இதுக்கு காம்பினேஷனா நான் சப்பாத்தி செய்யறேன். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, ரைஸுக்கும் சூப்பரா இருக்கும். இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய வேலை தான். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க. அது கூட சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை பாதி, இது எல்லாமே கொஞ்சமா போட்டீங்கன்னா போதும். ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் மஷ்ரூம் தான் நான் செய்ய போறேன், அதனால இந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு இடிச்சு போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வாசனையாக இருக்கும். அரைச்சி போடுறதை விட உங்களுக்கு அரைச்ச பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் 50% வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே நம்ம எப்பவும் போல் மஞ்சத்தூளும் ரெட் சில்லியும் நம்ம போட்டுப்போம். இந்த மஷ்ரூம் தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், ரசம் சாதம், ஏன் கறி தோசை பதிலாக மஷ்ரூம் தோசை கூட நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்களோ அதே அளவுக்கு தக்காளியும் போட்டுக்கோங்க. தக்காளி கூடவே உப்பையும் சேர்த்துட்டு நான் சிம் பண்ணி மூடி போட்டு வச்சிடுறேன். ஏன்னா நடுவில் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துல இந்த தக்காளி வதங்கிடும். இதுக்கு கம்மியான அளவு தான் நான் செய்கிறேன், அதனால ஒரு 2 நிமிஷத்துல வதங்கிடும். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கங்க. மஷ்ரூம் வந்துட்டு நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வச்சிருங்க. தண்ணியில் போட்டு ஏன் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் இருக்கும் மஷ்ரூமில், அதெல்லாம் அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு கழுவிட்டு கட் பண்ணுங்க. மஷ்ரூம் போட்டு ஒரு வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சாலே போதுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். நான் எந்த விதமான மசாலாவும் நான் சேர்க்கல. சிக்கன் மசாலாவோ கரம் மசாலாவோ நான் எதுவுமே சேர்க்கல. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து விடுங்க. தெளிச்சுட்டு சிம் பண்ணி மூடி போட்டு வச்சிருங்க. தண்ணி ஆல்ரெடி வந்துட்டு மஷ்ரூமில் இருக்கும், அதனால லைட்டாக தெளிச்சா போதும். ஏன்னா அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிறதுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இறக்கும் போது மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவோன்றதுனால மிளகுத்தூள் நான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மஷ்ரூம் தொக்கு. இது கூட நீங்கள் கொத்தமல்லியை போட்டு இறக்கும் போது கருவேப்பிலையை போட்டுட்டு கொஞ்சம் 2 வதக்கு இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்கும். இதை வந்துட்டு சுட சுட சாதம் வடிச்சிட்டு இந்த தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இது வந்துட்டு சிக்கன் தொக்கா இல்லை மஷ்ரூம் தொக்கா நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.